புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள போக்குவரத்து கழக அலுவலகம் வாயில் முன்பாக தேங்கி நின்ற தண்ணீரில் பேப்பர் கப்பல் விட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் நடைபெறும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து நூதன முறையில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள போக்குவரத்து கழகம் அலுவலகம் முன்பாக பல மாதங்களாக கழிவுநீர் கலந்த தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இதன் காரணமாக புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி அண்டை மாநில சுற்றுலா பயணிகளும் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் சூழல் உள்ள நிலையில் இதனை சரி செய்து தேங்கி நிற்கும் கழிவுநீர் கலந்த நீரை அப்புறப்படுத்த கோரி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் நிர்வாகிகள் பேப்பரில் கப்பல் செய்து கழிவுநீர் கலந்த நீரில் விட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநில அளவில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய சாலை போக்குவரத்து கழகத்துக்கு முன்னால் பனிமலையும் அலுவலகம் இயங்கக்கூடிய வாசல்லேருந்து பேசுகிறோம். இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. இது பல ஆண்டு காலமாக மழை பெஞ்சா தண்ணி நிற்கும். இதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. நான் என்ன சொல்கிறோம், இந்த சாதாரண விஷயம் தண்ணி நிற்கிறதுக்கே உங்களால் அதை சரி செய்ய முடியல, அதை மெயின்டெனன்ஸ் செய்ய முடியல. இத்தனை பல கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்தில் வாங்கின பல கோடி ரூபாய் பஸ் உள்ளே இருக்குது. மக்களுடைய வரிப்பணம் மக்கின்னு இருக்குது. அதையே எப்படி நீங்கள் சரி பண்ணீங்க தான் எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய கேள்விக்கு. இந்த சாதாரண விஷயம், சாதாரண அரசாங்கம் என்ன சொல்லுது, கொட்டாங்கத்தில் தண்ணி நின்னா